விஜய் சின்ன வயசுலேருந்து விஜய் தான் ஃபேன் டிவிக்கு. என்னோட பார்வையில் கண்டிப்பாக விஜய் தான். எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருமே கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க. பட் மோர் ஆஃப் விஜய் ஃபேனுன்றதை விட ஏதோ சம்திங் நியூ எல்லாருமே புதுசாக பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் நாங்கள் பார்த்த விஷயத்தை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் எல்லாருக்குமே இல்லையா. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது விஜய்னால தான் முடிஞ்சிச்சு. இவ்வளோ வருஷமாக யாருமே அரசியல் பற்றி பேசக்கூட இல்லை. ஸோ அதனால கண்டிப்பாக ஒருத்தர் வரணுன்றதுக்காக விஜய். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான். காரணம் இல்லை ப்ரோ, அதுக்கு விஜயனாவும் பிடிக்கும். ப்ளஸ் கண்டிப்பாக வந்தாலும் எதனா ஒன்று பண்ணுவார். கண்டிப்பாக அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ப்ரோ. கொடுத்தா தெரியும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. சிஎம்மா ஸ்டாலின் தான் வருவார். என்ன காரணம்? இது நிறைய திட்டம்லாம் புதுசாக எடுத்துன்னு வராரு. அதனால நான் வாங்கலை லேப்டாப்பு. நிறைய திட்டம்லாம் எடுத்துன்னு வராது புதுசாக. ரொம்ப லேடிஸுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டார். அது அவங்க மந்திரி தானே பேசுகிறாங்க, அவரு சொல்லலை. அவர் தான் கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தான், தப்பு தான். அதான் லேடிஸுக்கு சேஃப்டியும் இல்லை இந்த இதில். ஆனால் மோஸ்ட்டாக அவர் தான் வருவார். என் கெஸ்ட்டு சொல்கிறேன் நான், அவர் தான் வருவார். கொள்கையா? அதெல்லாம் தெரியல நான். கொள்கைலாம் எனக்கு காசு குத்து, அதுதான் காசு குத்து ஜெயிக்க வச்சுருவாங்க. வரலனா கூட அவள் தானா. இல்லை இப்போ இருக்கிற ஃபேவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் ஃபேவராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து மேபி அவர் வரத்துக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான் விஜய். நாங்கள் வாங்கலையே, நாங்கள் நியூ கப்பல், அதனால நாங்கள் வாங்கலை. வீட்டு அது அவங்களோட விருப்பம் தானே. அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தினால எல்லாருமே யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம். விஜய் தான் வருவாங்கன்னு சொல்ல, நாங்கள் பட்ஜெட் நல்லா இருக்கும். நியூவாக ஏதாவது வரணும்ல. எப்போவுமே அதே ஏடிஎம் கேடிஎம்கே தானே, நியூவாக ஆகட்டும். அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் வேண்டாம்னா சொல்ல, யாராவது நியூவாக வந்தால் ஓகே. சீமானோ விஜய். ஆமாம், நான் உங்கள் பக்கம் இங்கே சென்னை தான். வீட்லேயே மாறிடுவாங்க. நியூவாக வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு கோரிக்கை, அவ்வளோதான். எங்களோட ஓட்டு எங்களோட இது தானே, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்களே. ஃபோர்ஸ்லாம் வீட்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க யார் வேணுமோ அவங்களுக்கு போடுவாங்க, எங்களுக்கு யார் வேணுமோ நாங்கள் போடுவோம். கோயம்புத்தூர். விஜய் வந்திருக்காரு, அவர் கொஞ்ச நாள் ஆகணும். செங்கோட்டையன் போய் அதிமுக மிக முக்கியமான நபரான செங்கோட்டையன் வந்து விஜய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்தாலுமே வந்து எடப்பாடி வரணும்னு தான் ஆசை நம்மளுக்கெல்லாம். ஆமாம். சீமான் ஸ்டாலின் என்னண்ணா, ஏன் எடப்பாடி வரணும்னு என்ன காரணம்னா? கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கும்னு தான் ஆசை. 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. இந்த நியூ வந்திருக்கு. அது பொங்கல் பரிசு பெறும். அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு தெரியும் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம வாங்க கூடாது. அது நம்ம காசு, அது நம்ம வரி பணம் கட்டியிருக்கோம். அந்த காசு நமக்கு இதோ தராங்க பரிசா சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து பொங்கல் பரிசு, அது பொதுவாக எல்லாரும் தர்றது. அது நம்மளோட வரி பணம் அது. ஸோ நம்ம வாங்குற தப்பு இல்லை. அது பரிசை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்டோம் நம்ம ஓட்டு போடலாம். அது நம்ம தனிப்பட்ட விஷயம். அது நம்ம சம்மந்தம் கிடையாது. சொன்ன மாதிரி நியூ சேஞ்சஸ் இருக்கணும்.
வருவார். அரசியலுக்கு வரணுன்றது சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் வராருன்னு சொல்கிறதா ஒரு இது சொல்கிறீங்க இல்லையா? அதாவது இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு 18 வருஷமாக நான் ஒரே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். நான் சம்பாதிக்கணும்னா என்னோட ஓன் இண்டஸ்ட்ரியில் நான் நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்னு மட்டும் தான் நான் யோசிப்பேனே தவிர்த்து இண்டஸ்ட்ரியே மாற்றிட்டுனா நான் சம்பாதிக்கணும்னு இன்டென்ஷனில் வரதா இருந்தால் நான் இண்டஸ்ட்ரியை மாற்ற மாட்டேன். நான் என்ன ஒரு நோக்கத்துக்காக இண்டஸ்ட்ரியை மாற்றுவேன்னா புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், இல்லைனா என்னோட ஸ்கில்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் போகுமே தவிர்த்து சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் ஒரு 18 வருஷமாக இருக்கிறேன், அவர் தளபதி வந்து 30 வருஷமாக இருக்காருன்னா இன்னொரு 30 வருஷமாக இருந்தாருன்னா அவர் நினைக்க முடியாத அளவுக்கு சம்பாரிச்சிடலாம். கண்டிப்பாக அவரோட நோக்கம் சம்பாதிக்கணுன்றது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால மட்டும்தான் அவருக்கு 9 வயசு ஆகுது. 9 வயசு ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக வரணும் அப்படின்றாருன்னா புரிதல் இல்லாமல் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவர் சொல்லலை. இதே தான் எல்லா மக்களுக்குள்ளேயும் புது யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு சின்ன பசங்களுக்கு முதல் கொண்டு அரசியல் என்ன, ஏன் இப்போ இருக்கிற கட்சி வரக்கூடாது, விஜய் ஏன் வரணுன்ற நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல்லேருந்து காலேஜில் வந்து வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசனும் தளபதி. ஸோ கண்டிப்பாக அவரோட எந்த ஒரு ரீசனுக்காகவும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவர் குறைச்சிக்கவே மாட்டார். கண்டிப்பாக தளபதி தான் வரணும். தளபதி தான் வரணுன்றதோட மோர் தென் எனி ஒன் யாராவது புதுசாக வரவங்க மக்களுக்கு செய்யணும்னு வரவங்க வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது எங்கள் தளபதியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எப்படி பார்க்குறீங்க நான் திமுகவோட ஆட்சியெல்லாம்? லாஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது 5 இயர்ஸ் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஜிடிபி நல்லா இருக்குது. ஸோ இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து 11.6 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி கோடி கடனுங்கிறது இல்லை, அது வரதான் செய்யும். ஒரு சைடு நீங்கள் க்ரோ ஆகும்போது இன்னொரு சைடு வரதானே செய்யும். போன வருஷம் எனக்கு பொங்கல் பரிசு கொடுக்கல, இந்த வட்டம் 3000 கொடுக்குறேன். அது அரசியல். யார் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த டைம் தரதான் செய்வாங்க. ஈவன் மற்ற இப்போ டிஎம்கே இருக்குது, வேறு கட்சி இப்போ ஆட்சியில் இருந்தாலும் அவங்களும் அதே தான் செய்வாங்க. அரசியல் இல்லாமல் இருக்காது. எல்லாம் இப்போ இந்த மாற்றத்தை கொடுக்குறேன்னு சீமான் விஜய் வராங்களே, எப்படி பார்க்குறீங்க? வரது நல்லது தான். யார் வேணாலும் வரலாம். அரசியல் தானே. யாரும் நீங்களும் வரலாம், நானும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஸோ அவங்க மக்கள் வந்து யாருக்கு மாற்றம் தேவைப்படுதுன்னு மக்கள் நினச்சாங்கன்னா யார் வர்றது தடுக்கவும் முடியாது. யார் வேணாலும் வரலாம். புதுசாக விஜய் சீமான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போது சீமான் வந்து ஆல்ரெடி இப்போ ரிஜிஸ்டர்டு இது வந்துட்டார். 8% வாங்கிட்டாங்க, விசிக்கே வாங்கிட்டாங்க. ஸோ மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களும் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. பட்டு இன்றைக்கி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டிஎம்கேவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபேவர் இருக்குது. என்ன காரணத்துக்காக டிவிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? விஜய் பிடிக்கும். ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்தா தானே எல்லாமே தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுனால நீங்கள் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி தான் எல்லாமே. பெண்களுக்கு பாதுகாப்பு விஜய் ஆட்சியில் உறுதிப்படுத்தப்படும். அவர் பண்ணலாம், இருக்குது, பார்க்கலாம். வந்தது அவங்க சொன்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபேமிலி எல்லாம் விஜய் கட்சிக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தாங்க, எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க? திமுக அதிமுக அந்த மாதிரி யார் இருந்தா? எங்கள் வீட்லையா திமுகக்கு தான் இருந்தாங்க. எப்படி ஒரு தீய சக்தியிலேருந்து ஒரு தூய சக்தி? அது நம்ம அவங்கள தான் கேட்கணும். சரியா? இல்லை நீங்கள் அங்கே இருந்திருந்தீங்கன்னா எங்கே ஓட்டு போட்டீங்க? ஒரு பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலயா? இல்லை விஜய் பிடிக்கும், டிவி கேக் தான் போட்டிருக்கோம். அப்பா அம்மாலாம் இப்போ யாருக்கு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட விருப்பப்படி தான் போட முடியும்ல. இப்போ கூட திமுக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவங்க சொல்லி இந்த மாதிரி விஜய் வருவார், நல்லது பண்ணுவார், அவங்க சொல்லி அவங்க நியூஸ் பார்க்குறாங்க எல்லாமே. அவங்களுக்கு என்ன அவர் என்ன சொல்கிறாரோ அதை எடுத்துக்கிட்டு தான் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. அது அவங்களோட விருப்பம் தானே எல்லாமே.